அவர்களே, வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய இனிய குடியரசு சில வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த குடியரசு விழா உண்மையிலேயே நாமெல்லாம் மகிழ்ச்சியும் சந்தோஷம் அடைகின்ற வகையில் சிறந்த ஒரு குடியரசு விழாவாக அமைய வேண்டும். எனக்கு முன்பு பேசிய உதவி ஆணையாளர் குறிப்பிட்டதை போல மதம், இனம், மொழி என்கின்ற அதை தாண்டி எல்லோரும் ஒற்றுமையோடு ஒருமித்த கருத்தோடு சகோதரத்துவமும் சமத்துவமும் திறந்து விளங்குகின்ற அளவுக்கு இன்னைக்கு சிறப்பான ஒரு குடியரசு தினமாக இருக்க வேண்டும். ஜாதியின் பெயரால், எண்ணத்தின் பெயரால், மதத்தின் பெயரால் பிரிவு ஏற்படாமல் எந்த ஜாதி எந்த மதம் என்று பாராமல் இருக்க வேண்டும். அனைத்து ஜாதியிலும் ஒருவர் ஒன்று என்ற குறிக்கோளோடு வேற்றுமையிலும் ஒற்றுமை இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இன்றைக்கு நாமெல்லாம் ஒருங்கிணைந்து இருந்து வலுவான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த குடியரசு விழா நமக்கு விடுதலையை பெற்றுக் கொடுத்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நன்றி சொல்கின்ற விழாவாகவும், அதே நேரத்தில் நாம் இந்த இந்திய நாடு முன்னேற்றம் அடைய வலுவடைய வல்லரசாக மாறுவதற்குண்டான அனைத்து முயற்சிகளும் செய்கின்ற சபதமேற்கின்ற விழாவாகவும் இருக்கின்ற விழாவாக இந்த குடியரசு விழா இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு சிறப்பான மாநிலமாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு சிறந்த மாநிலம் என்று எது சொன்னால் தமிழகம் தான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குகின்ற ஒரு மாநிலமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அது கல்வித்துறையாக இருந்தாலும், அது தொழில்துறையாக இருந்தாலும், மருத்துவத்துறையாக இருந்தாலும், அது எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு அதிகமான வளர்ச்சி பெற்றதோடு மட்டுமல்லாமல் பொருளாதார வளர்ச்சியிலே அதிகமான வளர்ச்சியை பெற்ற மாநிலம் இந்தியாவிலே ஒரு மாநிலம் இருக்கு என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு கல்வியில் எடுத்துக்கொண்டால் கல்வியிலே சிறந்த மாநிலமாக விளங்க கொண்டிருக்கின்றது சொன்னால் சுமார் 48,000 கோடி ரூபாய் செலவை இன்றைக்கு பட்ஜெட்டில் ஒதுக்கி தமிழகத்தில் இருக்கின்ற மாணவர்கள் மாணவிகள் படித்து பட்டம் பெற வேண்டும் என்கின்ற விதத்திலே அதுக்குண்டான திட்டங்களை தீட்டி பல திட்டங்களை தீட்டி இன்றைக்கு கூட இப்பொழுது கூட கிறிஸ்துவ கல்லூரியிலே ஒரு சில நாட்களுக்கு முன்னால் அந்த மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கின்ற நிகழ்ச்சியை நானும் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டோம். அப்பொழுது அந்த மாணவர்கள் சிறப்பான வரவேற்பை கொடுத்து அதுக்கு பாராட்டி நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு மாணவர்கள் சிறப்பாக கல்வி கற்க வேண்டும் என்று வருங்கால சந்ததிகளாக இருக்கின்ற அந்த மாணவ மாணவிகள் சிறப்பான கல்வியை கற்றாக வேண்டும் என்ற விதத்திலே இன்றைக்கு தமிழக அரசு மிக சிறந்த திட்டங்களை வகுத்து அதே ஒரு திட்டம் தான் நான் முதல்வன் என்கின்ற திட்டம். இன்றைக்கு நான் முதல்வன் என்கிற திட்டம் இன்றைக்கு நேரு ஸ்டேடியத்தில் ஒரு நாட்கள் முன்னால் விழா நடந்தது. அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி இனியா என்கின்ற பெண், அந்த பெண் சொல்லுகின்றார், நான் முதல்ல நீங்கள் திட்டத்திலே நான் உண்ண உணவு கொடுத்து இருக்க இடம் கொடுத்து அதுக்கு எனக்கு பயிற்சியும் கொடுத்ததன் காரணமாக ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் இருந்து வந்த நான் இன்றைக்கு ஐபிஎஸ் அதிகாரியாக வந்திருக்கிறேன் சொன்னால் இன்றைக்கு தமிழக அரசுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதே போல ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கின்ற ஒரு பிரசாந்த் என்கின்ற ஒருவர், அவரும் அதைத்தான் சொல்லுகின்றார். ஒரு சாதாரண குடும்பத்தில் நம்மை அமர்ந்து கொண்டிருக்கின்ற நாமெல்லாம் ஒரு சாதாரண ஒரு சாமானியமான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் வசதி படைத்தவர்கள் இன்றைக்கு தனியார் நடத்துகின்ற பயிற்சி பள்ளிகளை பயிற்சி பெற்று அதுக்குண்டான தேர்வு எழுதி அதில் வெற்றி பெறலாம். ஆனால் இன்றைக்கு எளிமையாக இருக்கின்ற ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கூட அந்த ஐபிஎஸ் அதிகாரி ஆகலாம், ஐஏஎஸ் ஆகலாம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கு தமிழக அரசு சிறப்பான திட்டங்களை வகுத்துக் கொண்டு சிறப்பு விலகி சொன்னால் அதுதான் இன்றைக்கு ஜனநாயகம் தடைத்து போகின்ற இன்றைக்கு ஒற்றுமை இன்றைக்கு விலகி கொண்டிருக்கின்ற தமிழகம் இன்றைக்கு குடியரசு தினாலே சிறந்து விலகின்ற ஒரு தமிழகமாக விலகிக் கொண்டு இருக்கின்றது. அந்த விதத்திலே இன்றைக்கு தமிழக அரசு இன்றைக்கு நிதி ஒதுக்கீடு செய்து 5வது மண்டலத்தை கூட தாம்பரம் மாநகராட்சியை மாற்றிய பிறகு இன்றைக்கு ரமணியாதி மூலம் குறிப்பிட்டதை போல மாநகராட்சியை மாற்றியதோடு மட்டுமல்லாமல் எங்களுக்கெல்லாம் ஒரு மண்டலங்களை ஒதுக்கி கொடுத்து அந்த மண்டலங்களுக்கு நிதியை கொடுத்து சிறப்பான ஒரு திட்டங்களை ஒதுக்கின்ற வழிவகுத்து கொடுத்திருக்கின்ற ஒரு அரசாக இன்றைக்கு விலகிக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் என்னுடைய முதல்வர் அவர்களுக்கும் நன்றியை சொல்ல வேண்டும். மண்டலங்களாக பிரிப்பதோடு மட்டுமல்லாமல் மண்டலங்களுக்கெல்லாம் ஒரு சுய உரிமையை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து அந்த பகுதியில் இருக்கின்ற வளர்ச்சி திட்டங்களுக்கெல்லாம் வழிவகுத்து கொடுத்து அனைத்து சாலைகளிலும் போடப்பட்டு கால்வாய்கள் கட்டப்பட்டு
அடிப்படையான தேவைகள் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு வகுத்து கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிர்வாகமாக இன்றைக்கு இந்த தமிழகம் இன்றைக்கு 5வது முதல் விலகிக் கொண்டு இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்றைக்கு மாநகராட்சி எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு ஆணையாளராக இருக்கின்ற நம்முடைய ஆணையாளர் சிறப்பான திட்டங்களை இன்றைக்கு கொண்டு வந்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய மண்டலத்தில் இருக்கின்ற சுமார் 36 பூங்காக்களை இன்றைக்கு சீரமைத்து கொடுத்திருக்கின்றோம். சாதாரணமாக அல்ல, பூங்காக்கள் என்றால் ஏதோ சாதாரண பூங்காக்கள் அல்ல, அது மங்கி போய் மண்டி போய் 10 ஆண்டுகளாக பராமரிப்பே இல்லாமல் இருந்த பூங்காக்கள் எல்லாம் இன்றைக்கு செழிப்போடு இருந்து அதை சீராக்கி, அதோடு மட்டுமல்ல அந்த பூங்காக்களிலே உடற்பயிற்சி மையங்கள், வாலிபர்கள் அங்கே உடற்பயிற்சி செய்கின்ற அளவுக்கு இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த உடற்பயிற்சி மையங்கள், யோகா மையங்கள், பெரியவர்கள் சிறுவர்கள் அனைவருமே யோகா செய்கின்ற அளவுக்கு யோகா மையங்கள், அதோடு மட்டுமல்ல அங்கேயே நூலகங்களும் கட்டி கொடுத்திருக்கின்றோம். விளையாட்டு மையங்கள், இன்னும் சொல்ல போனால் அங்கேயே அங்கே டென்னிஸ் கோர்ட்டு, அடுத்தது உள் விளையாட்டு அரங்கம், இந்த கிரிக்கெட் ஃபுட்பால் போன்ற அந்த பயிற்சிகளை அந்த பூங்காக்கள் உள்ளவே செய்கின்ற அளவுக்கு இன்றைக்கு பணம் கொடுத்து வெளியே சென்று பயிற்சி பெறுவர்கள் கூட அந்த பூங்காக்களே இருந்து பயிற்சி பெறுகின்ற அளவுக்கு ஒரு சிறப்பான திட்டத்தை இந்த ஆணையாளரும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களோடு சேர்த்து இங்கே செய்திருக்கிறார் சொன்னால் இதையெல்லாம் உண்மையிலே வரவேற்க உண்டு. இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நிர்வாகமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. சமீபத்திலே நம்முடைய மாநகராட்சியிலே ஒரு பொங்கல் விழா நடந்தது. உண்மையிலே நாங்கெல்லாம் மகிழ்ச்சி, நானும் 20-25 ஆண்டு காலமாக இந்த மாமன்ற உறுப்பினர் என்கின்ற ஒரு பதவியில் இருந்தாலும் கூட இத்தனை ஆண்டு காலம் எத்தனையோ அதிகாரிகளை ஆணையாளர்கள் நான் பார்த்திருக்கின்றேன், எத்தனையோ அதிகாரிகளை நான் பழகி இருக்கின்றேன். ஆனால் இப்பொங்கல் விழா என்கிற நிகழ்ச்சியிலே அவரும் ஆணையாளராக இல்லை, நாங்களும் ஒரு மாமன்ற உறுப்பினராக இல்லை, அனைவருமே சகோதரர்களாகவும் நண்பர்களாகவும் இருந்து அந்த நிகழ்ச்சி பொங்கல் விழாவை நடத்துகின்ற பொழுது உண்மையிலே நாங்கள்லாம் மகிழ்ச்சி அடைந்தோம், பெருமை அடைந்தோம். அந்த அளவிற்கு ஒரு ஆணையாளர் ஒரு பொங்கல் விழாவை கூட எல்லோரோடு சேர்ந்து ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய அந்த பொங்கல் விழா மிக சிறப்பாக அமைந்திருந்தது. எங்களை எல்லாம் உயிரடிக்க விட்டு விட்டார். எங்களை உயிரடிச்சா பரவாயில்ல, சட்டமன்ற உறுப்பினர் எல்லாரையும் உயிரடிக்க வைப்பார், அவரே உயிரடிக்க வச்சாரு ஆணையாளர். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஏன் சொல்றேன்னா, அது விளையாட்டு போட்டிகள் வைத்து கயிறு இருக்கின்ற போட்டி, கயிறு இருக்கின்ற போட்டியோட 4வது மண்டலத்தை 5வது மண்டலம் வென்று விட்டது. அந்த அளவுக்கு இன்றைக்கு ஆணையாளர் அடிக்கடி சொல்லுவார், 5வது மண்டலம் தான் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவார். அந்த மாதிரி அந்த கயிறு இயக்க போட்டியில் கூட 5வது மண்டலம் வெற்றி பெற்று அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது. ஆகவே சிறந்த மண்டலமாக இன்றைக்கு விலகிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு அதிகாரிகள் மிக சிறப்பாக எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். எந்த மண்டலத்தில் எப்படியும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த மண்டலத்தை பொறுத்தவரை, 5வது மண்டலத்தை பொறுத்தவரை நாங்கள் எல்லாம் எங்களுடைய அதிகாரிகளாகட்டும், எங்களுடைய ஆட்சியாளரும் நிர்வாகம் அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதனால் தான் இன்றைக்கு வளர்ச்சி பெற்று இருக்கின்றது. எனக்கு பின்பு கொண்டு பேசிய ஜோதிகுமார் குறிப்பிட்டதை போல அடுத்த குடியரசு தின விழாவிலே புதிதாக ஒரு மண்டல அலுவலகத்தை அமைத்து அந்த மண்டல அலுவலகத்தை இந்த குடியரசு விழாவை நிச்சயமாக கொண்டாடுவோம் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம். பல திட்டங்களை எனக்கு ஆணையாளர் கொடுத்திருக்கின்றார், பல வளர்ச்சிகளை இந்த தாமரசிலே கொடுத்திருக்கின்றார். இந்த பகுதி வளர்ச்சி பெற்று இருக்கின்றது சொன்னால் உண்மையிலேயே எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கும் எங்களுடைய மரியாதைக்குரிய ஆணையாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் உண்மையிலே நன்றி சொல்ல வேண்டும். அனைத்து துறைகளும் இந்த பாதாள சாக்கடை திட்டமாக இருந்தாலும் கூட அந்த பாதாள சாக்கடை திட்டத்திற்கு விடுபட்டதற்கு இன்றைக்கே 300 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி அதுவும் செய்வதற்குண்டான ஆணை வருகின்றது இருக்கின்றது. எத்தனை புரட்சிகரமான திட்டங்கள் இன்றைக்கு சொல்ல கூட பார்க் இருக்குன்னா மகளிர் மட்டும் பஸ்ல தான் பார்ப்போம். இந்த பஸ்ல மட்டும் ஏறும்போது பார்த்தீங்கன்னா மகளிர் மட்டும் போட்டிருப்பான் போர்டு. ஏன்னா மகளிர் மட்டும் தான் ஏறணும், ஆண்கள் ஏறக்கூடாது. இவங்க பார்க்க பார்த்தீங்கன்னா பார்க்க கூட மகளிர் மட்டும் ஒரு பார்க்கை ஆணையாளர் அமைச்சிருக்காரு. ஒரு லேடிஸ் மட்டும் தான் அந்த பார்க் உள்ள போக முடியும், ஜென்ஸ் யாரும் உள்ள போக முடியாது. அந்த மாதிரி ஒரு சிறப்பான திட்டங்கள் இன்றைக்கு வரைக்கும் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான திட்டத்தை இன்றைக்கு வகுத்து கொடுத்து சயின்ஸ் பார்க் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காந்தி பார்க்ல பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பார்க் ஒரு பார்க்க உணர்ந்திருக்கோம். அந்த சயின்ஸ் பார்க்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாணவர்கள் அந்த எந்த அளவுக்கு அது பயன்படுத்துறாங்க என்பதை பார்த்தால் தெரியும். அந்த அளவுக்கு பயனுள்ள திட்டங்கள் பக்கத்தில் இருக்கின்ற இடுகாடு கூட விட்டு வைக்கல, இடுகாடுகளை கூட மின்சார தகன மேடையாக மாற்றி அதை கூட சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். ஏரி குளங்கள் இதை கூட விட்டு வைக்கவில்லை. பக்கத்தில் பார்த்து சித்தப்பாக்க ஏரி கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சித்தப்பாக்க ஏரி இன்னைக்கு பிருந்தாவனமாக காட்சி அளிக்கின்றது. அந்த அளவுக்கு அங்கே நடைபயிற்சி செய்பவர்கள்
வாலிபர்கள் உடற்பயிற்சி செய்பவர்கள், சிறு குழந்தைகள் விளையாடுபவர்கள், இப்படி அனைத்து துறையை சேர்ந்தவர்களும் அதுக்கு பயன்படுத்துகின்றவர்களுக்கு அந்த ஏரியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இப்படி பல வகையிலே இன்றைக்கு முன்னேற்றம் அடைந்த மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் விளங்கிக் கொண்டு, குறிப்பாக இந்த 5வது மண்டலம் சிறப்பை பெற்றிருக்கின்றது. மிக சிறப்பான மண்டலமாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது சொன்னால் உண்மையிலே சொல்லுகின்றேன். இந்த அதிகாரிகளுக்கு இந்த நேரத்திலே குடியரசு தின விழாவிலே என்னோடு இணைந்து பணியாற்றி எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வளர்ச்சி பெறுகின்ற அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கின்ற நகர மாநகர மன்ற உறுப்பினர்களுக்கும், என்னுடைய மாநகரத்தின் 5வது மண்டலத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் அனைவருக்குமே என்னுடைய குடியரசு நல்வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.